ஐயா வணக்கங்க. வணக்கம் வணக்கம். ஐயா அதாவது என்னன்னாக்கீங்க, இப்ப போன பீரியட் நம்ம இருந்த வரையில நல்ல ஒரு இது இருந்துச்சுங்க. இப்ப என்னன்னாக்க, இப்ப முன்னொருத்தர் பேசினார் இல்லைங்களா, அந்த மாதிரி எதுவுமே வந்து காலேஜ் பையன் பேசினார் இல்லைங்களா, அந்த மாதிரி எதுவுமே வந்து ஒரு சரியான ஒரு இது இல்லாம தான் போயிட்டு இருக்குங்க. இன்னைக்கு போற போக்குல பார்த்தா கரண்ட் தட்டுப்பாடு இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு இருந்து வர வாய்ப்பு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா நம்மளுக்கு வந்து எந்த இதுவுமே நம்ம அதை பத்தி நம்ம பேச்சே இல்ல. நம்ம கரண்ட் தட்டுப்பாடு அப்படிங்கறது நம்ம பேச்சே இல்லாம எந்த ஒரு குறையுமே இல்லாம தான் நம்மளுக்கு வந்துட்டு இருந்தது. சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த இதுலதான் வந்து நமக்கு மிஸ்ஸிங் ஆகி போச்சுங்க. திரும்பவும் நம்ம வந்து இத கட்சியை வளர்த்து நம்ம அடுத்த பீரியடாவது இந்த இது இல்லாம நம்ம மேலும் மேலும் வளர்ந்து நல்ல இதுக்கு கொண்டு வரணுங்க. அவ்வளவுதான் என்னோட இது. சரி, அதுக்கு என்னெல்லாம் செய்யணும்? அதாவது என்னன்னாக்கா, அடிமட்டத்துல வந்து இன்னும் வந்து எப்படின்னாக்க, வேட்பாளர் நம்ம இது பண்றோம்னாக்கா, அவங்க எந்த ஏரியாவில் நிறுத்துறோமோ அவங்களுக்கு யாரு அங்க நிறுத்தினாக்க அவங்க சரியான ஒரு ஆளா இருப்பாங்களோ அவங்க நம்ம போனாக்கா அதுக்கு சரியா வருங்க. அதை எப்படி தேர்ந்தெடுக்கிறது? எதுங்கய்யா? அதை எப்படி தேர்ந்தெடுக்கிறது? யார் தேர்ந்தெடுக்கிறது? அதாவது நம்ம கட்சியில இருந்ததை நம்ம பாக்கணுங்க. நம்ம அடிமட்ட இதில் இருக்காங்க, நம்ம மேல இருக்கிறோம்னாக்க நம்ம பார்த்தோம்னாக்க நம்ம அவங்க ஒவ்வொரு ஏரியாவிலயும் வந்து யார் வேல்யூஷன் இருக்காங்க, எப்படி அவங்க சொன்னா இது சரி வருமா அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னாக்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணலாங்க. அதாவது அடிமட்ட தொண்டர்கள்ட்ட கருத்து கேட்டு அந்த வேட்பாளரை தேர்வு செய்யணும். ஆமாங்க. ஆமாங்க ஐயா. தலைவர் எம்ஜி, நான் அதைத்தான் உங்ககிட்ட கேட்கிறேன். இதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இப்படித்தான் செய்வாங்க. அதாவது அப்ப எம்எல்ஏ சீட் ஒருத்தருக்கு கொடுக்கறதுனா கிளைகள்ல போய் பரிந்துரை கடிதம் வாங்கிட்டு வரணும். 500 கிளை இருக்குன்னா யாருக்கு ஒரு 300-400 கிளைகள் ஆதரிக்குதோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. இப்ப மாதிரி வந்து இவரு எடப்பாடி ஆளா, ஓபிஎஸ் ஆளா, சசிகலா ஆளா, வேலுமணி ஆளா, முத்துசாமி ஆளா, தங்கமணி ஆளா, உதயகுமார் ஆளா, விஜயபாஸ்கர் ஆளா இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அன்னைக்கு வந்து ஒரு தொகுதியில இருக்கிற கிளை கழகங்கள் அந்த உறுப்பினர்கள் பெரும்பாலானவர்கள் ஆதரவு யாருக்கு இருக்குதோ அவங்களதான் வேட்பாளரா தேர்ந்தெடுப்பாங்க. ஆமாங்க ஆமாங்க. அந்த முறை வேணும். அந்த கண்டிஷன் கொண்டு வந்தோம்னா அந்த முறை நல்லா இருக்குங்க. அது திரும்ப நம்ம கொண்டு வந்து நம்ம கட்சி நம்ம திரும்ப அடுத்த பீரியட் நம்ம தான் இருக்கணுங்க. நம்ம கொண்டு வந்துடுறோங்க. சரிங்க, அவ்வளவுதான். நீங்க எந்த தொகுதி தம்பி? நான் சேந்தமங்கலம் தொகுதிங்க, நாமக்கல் மாவட்டம். ஓ, சேந்தமங்கலம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் டிராவல்ஸ் வச்சிருக்கேங்க. சரி. ஜேசிபி பேரவைன்னு ஒண்ணு வச்சிருக்கு. அப்புறம் வந்து நாம சப்போர்ட்டிங்கா இருந்துக்கலாம் இல்லைங்க. அது ஆரம்பிச்சா நல்லா இருக்குன்னு ஒரு எண்ணம். நீங்க ஏகப்பட்ட குரூப் இருக்கு, நம்ம போய் ஒரு குரூப் எதுக்கு சேர்த்தோம்? நம்ம எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கறதுக்கு பார்ப்போம். அதான் நீங்க பர்மிஷன் கொடுத்தா செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம். அதுதான் நம்ம எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒன்றுபட்ட அதிமுகவா நம்ம உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஆமா, எல்லாமே அதிமுக சப்போர்ட் தான். ஆமா, அதாவது ஒன்றுபட்ட அதிமுகவை உண்டாக்குறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். இப்ப மின்வெட்டு ரொம்ப அதிகமா இருக்கு சார். மின்வெட்டு அதிகமா இருக்கு. இதை வச்சு டிஎம்கே நம்ம நல்ல இது கொடுக்கலாமே. மின்வெட்டு இப்ப எங்க ஏரியா பக்கம் பாத்தீங்கன்னா மின்வெட்டு அதிகமா இருக்கு. 1 மணி நேரத்துக்கு அதிகமா போயிட்டே இருக்கு. இன்னைக்கு போகுதா? நேத்து வரைக்கும் தான் இருந்ததா? இன்னைக்கு நைட்டு போகல, நேத்து வரல இருந்துச்சு, நைட்டு போகல. அதான் ஏன்னா செந்தில் பாலாஜி வந்து நேற்று சாயந்தரத்துக்கு மேல இனிமேல் எங்கேயும் மின்வெட்டு இருக்காதுன்னாரு. பாப்போம் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பாப்போம். இதை வச்சு நம்ம பிரச்சாரம் பண்ணா நம்ம வந்துடலாம். மின்வெட்டே போதும் நமக்கு, வேற எதுவும் தேவையில்ல. இப்ப ஏடிஎம்கே ஆச்சு யாராண்டா கூட மின்வெட்டு இல்லாம இருந்துச்சு. இப்ப டிஎம்கே வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு விவசாயம் ஆரம்பிச்சுட்டா சுத்தமா போயிடும். மும்முனை இப்ப இது ஃபுல்லாவே கரண்ட் கொடுத்தாங்க. 3 பேஸ் லைன் எல்லாம் ஃபுல்லாவே வந்துச்சு ஏடிஎம்கேல. நம்ம இதுல டிஎம்கே வந்துட்டுல உங்களுக்கு அப்ப அந்த லைனை மாத்திடுறாங்க. ஒரு நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி 3 பேஸ் 2 பேஸ் மாத்திடுறாங்க. அதை வச்சு நம்ம பண்ணாலே நம்ம ஆட்சியை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சிங்கிள் திமுக ஆட்சியை தூக்கி வீசுறதுக்கு இந்த மின்வெட்டு ஒன்னே போதுங்கிறீங்க. ஆமா சார், இதே போதுமானது நமக்கு. ஆமா சார். சரி, உங்களுக்கு எந்த தொகுதி? எனக்கு பூம்புகார் தொகுதி சார். ஓ, பூம்புகார் தொகுதி.
ஆமா எங்க பழைய எம்எல்ஏ பவுன்ராஜ் அவர் தான் இப்ப 2 பீடா இருந்தாரு. இப்போ 2 பீடா ஜெயிச்சாரு, 2 பீடா தோத்துட்டாரு. எல்லாம் காழ்ப்புணர்ச்சி தான் சார். சரி சரி சரி. இங்க காலையில இருந்து 8 மணில இருந்து கரண்டே கிடையாது. நான் நேற்று செந்தில் பாலாஜி அலௌன்ஸ் பண்ணாரு. இப்ப காலையில இருந்து இங்க கரண்டே கிடையாது. நான் திருவள்ளூர் மாவட்டத்துல இன்னைக்கு காலையில இருந்தா காலையில இருந்து இப்ப வரைக்கும் கரண்ட் கிடையாது. ஓ, அப்ப செந்தில் பாலாஜி வந்து நேத்தோட அந்த பிரச்சனை தீர்ந்தது, இனிமேல் கரண்ட் எல்லாம் சரியா வந்துரும், முதலமைச்சரோட கடுமையான முயற்சியில மின் தட்டுப்பாடு நீக்கப்பட்டது, தமிழ்நாட்டில் மின்வெட்டு இருக்காதுன்னு நேற்று சாயந்தரம் ஒரு ட்வீட் போட்டாரு. இப்ப கூட டவுட்டா இருந்தா நாங்க இருக்க செவ்வாப்பேட்டை ஊராட்சி, அங்க எங்கேயுமே கரண்ட் கிடையாது. உங்க ஊரு எந்த ஏரியா சொல்லுங்க? இல்ல செவ்வாப்பேட்டை செவ்வாப்பேட்டை திருவள்ளூர் மாவட்டம். திருவள்ளூர் மாவட்டம். ஆமா ஆமா, இங்க காலையில இருந்து கரண்டே கிடையாது. காலையில இருந்து கரண்டே இல்ல, இப்ப வரைக்கும் கரண்ட் கிடையாது. சரி. சார் வணக்கம் சார், ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப நாள் உங்ககிட்ட பேசணும், நானும் ஜூம்ல வந்து இன்னைக்குதான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு சார். பேசுங்க. எங்க ஃபேமிலியே வந்து நம்ம புரட்சி தலைவருடைய கட்சியை சேர்ந்தோம் சார். அரும்பாக்கம் MMDல இருக்க சொல்ல தலைவரை பார்த்தது சார். எனக்கு 10 வயசு சார். எனக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா கரண்ட் கட்டு வருதுன்னா இதுல வந்து உள்ளாட்சியில பண்ற ஏதோ ஒரு பெரிய சதி நடக்குது சார். ஏன்னா இப்போ 2-3 நாள் முன்னாடி நியூஸ்ல பாத்தீங்கன்னா சார், நம்ம வந்து நார்த் இந்தியால வந்து நிலக்கரி இறக்குமதி இல்லாதனால பவர் ப்ராப்ளம் இருக்குன்னாங்க. ஆனா அம்மாவுடைய கட்சி வந்து நமக்கு கூடக்குளத்தை ஆக்டிவேட் பண்ண தொட்டு நம்ம அந்த நம்ம நிலக்கரியை டிபெண்ட் பண்ணிருக்க வேண்டிய சூழ்நிலை இல்லாம நம்ம அணுசக்தியில இருக்கிற பவரை வச்சே நம்ம என்ஜாய் பண்ணியிருந்தோம். நமக்கு போதுமான அளவுக்கு இருந்தது. எக்ஸஸா இருக்கிறதே நார்த்துக்கு நம்ம சப்ளை பண்ணியிருந்தோம் சார். அந்த டைம்ல வந்து டிஎம்கே பார்ட்டி அப்ஜெக்ஷன் பண்ணாங்க சார். டிஎம்கே வந்து கூடங்குளம் ஓபன் பண்றது அப்ஜெக்ஷன் பண்ணாங்க சார். அவங்களும் ஆமா அந்த தூத்துக்குடி அந்த கூடங்குளம் அணு விளையாண்ட டிஎம்கே பார்ட்டிங்களை வச்சுட்டு நம்மள செயல்பட முடியாம அணுவுல 1க்கும் அணுவுல 2வது அடிக்கல் நாட்டத்துல இருந்து ஆரம்பிக்கிறதுல இருந்து பல பிரச்சனை பண்ணாங்க சார். ஆனா இப்போ வந்து அதுக்கு எதுவுமே பேசுறது இல்ல. அதுல இருந்து வர கரண்ட் என்ன பண்றாங்கன்னு தெரியல சார். இது வந்து அரசியல் சொல்றதை விட ஆட்சியுடைய நிர்வாகத்துல நடக்கிற பிஹைண்ட் த ஸ்டோரின்ற மாதிரி நமக்கு சாதாரண மக்கள் வெளிப்படையா தெரியல சார். நானுங்கன்னா 2 அட்டாமிக் எனர்ஜி பிளான்ட்டும் ஒர்க்கிங்ல இருக்கு. இது அம்மா ஆட்சியில இருக்க சொல்ல பவர் இல்ல, பவர் ப்ராப்ளம் இல்ல. நம்ம விவசாயிகள் இலவச கரண்ட் வந்து போதுமான அளவு பவர் இருக்கு சொல்ல இப்ப வருதுன்னா இது வந்து நிர்வாக இதுல குளறுபடி நடக்குது. 1 சார். செகண்ட் வந்து எலெக்ஷன் டைம்ல என்ன சொன்னா இலவசத்தை கொடுக்குறாங்கன்னு சொல்லி நம்ம அம்மா கட்சியும் நம்மளுடைய ஏடிஎம்கேவை வந்து ரொம்ப கேவலமா பேசினவங்க அதே முறையை கையாண்டுட்டு இப்போ சமீபத்துக்கு இப்போ என்ன சொல்றாரு முதலமைச்சர் அவரு, மக்களுடைய வரி பணத்தை வந்து மக்களுக்கு செலவு பண்ணி இது வந்து ஐயா பழனிசாமி சார் அப்பவே சொன்னாருங்க சார் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. இதெல்லாம் மக்கள் வந்து மறந்துடக்கூடாது. என்ன நியூஸ்ல போடுறாங்களோ இது எல்லாமே வந்து நம்ம கையாண்ட முறையை தான் அவங்க பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு வந்து 1 இயர் ஆக போகுது சார். அவங்க எதுவுமே கொண்டு வரல சார். எலெக்ஷனுக்கு முன்னாடி எலெக்ஷன்ல வின் பண்ணதுக்காகவே 4000 ரூபாய் எடுத்து கொடுத்தாரு சார். யாருடைய பணம் அது? இதை வந்து நம்ம ஐயா கொடுத்துருக்க மாட்டாருங்களா? ஓபிஎஸ் சார் இபிஎஸ் சாரும் அதுக்கு முன்னாடி வருஷம் 1000 ரூபாய் கொடுத்துருந்தாரு சார் பொங்கலுக்கு. அது கூட இவங்க நிப்பாட்டிட்டாங்க சார். இந்த பொங்கலுக்கு வந்து கொடுக்கல சார் அவங்க. நம்ம ஐயா இவரு கொடுத்த 4000 ரூபாய நம்ம ஐயா ஓபிஎஸ் இபிஎஸ் இருந்தாங்கன்னா இன்னும் தொடர்ந்து 1000 ரூபாய் பொங்கலுக்கு கொடுத்துருப்பாங்க சார். பொங்கல்ன்றது நம்ம தமிழர்களுடைய திருவிழா சார். அது வந்து கூட செலிப்ரேட் பண்ண முடியாத ஒரு குடும்பம் கூட இருக்கக்கூடாதுன்ற நல்ல எண்ணத்துல அந்த ஸ்கீமை கொண்டு வந்தாங்க சார். அது இந்த பொங்கலுக்கும் நம்ம ஐயாவும் சொன்னாரு, நம்ம எடப்பாடி ஐயாவும் சொன்னாரு, நம்ம முதல்வர் இவர் இபிஎஸ் சாரும் சொன்னாரு. ஆனா அது கொஞ்சம் கூட வந்து கவனத்துல ஏத்துக்காம இந்த எலெக்ஷன் முடிஞ்சு வின் ஆயிட்ட பிறகு அதுக்கப்புறம் வர எலெக்ஷன் இந்த இப்போ கவுன்சிலர் எலெக்ஷன் டைம்லனால அதையும் கூட அவங்க ஏன்னா சட்டமன்றத்தை பிடிச்சிட்டாங்க சார். ஆனா இப்போ கவுன்சிலருக்கு பிடிக்கணுமோ இல்லையோன்ற அந்த ஒரு இது இல்லாம இந்த வருஷம் வந்து நமக்கு எந்த ஒரு இது கொடுக்கல, இலவசத்தை மட்டும் கொடுத்துட்டாங்க 20-25 ஐட்டம்னு. இதே 20-25 ஐட்டம் வந்து கொடுத்து கரும்பும் கொடுத்து எல்லாம் நம்ம அம்மாவுடைய திட்டத்தை தான் சார் அவங்க பின்பற்றிட்டு வராங்க. இன்னைக்கு வந்து ஒரு பிரிட்ஜ் திறக்கிறது அந்த ஓபன் பண்றது இது எல்லாமே வந்து அம்மா ஆட்சி காலத்துல நம்ம ஐயா இபிஎஸ் ஓபிஎஸ் சார் உடைய ஸ்கீமை வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கிறத வந்து ஜஸ்ட் ரிப்பன் கட்டிங் பண்றாங்க சார்.
நான் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் உங்ககிட்ட எனக்கு பேசுறது. எனக்கு நல்லா பேசுறீங்க. ரொம்ப அருமையான சந்தோஷம். எல்லா நான் கருத்துக்களையும் வந்து இல்ல நிறைய விஷயங்கள் இருக்கு சார். நான் நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் வந்து தொடர்ந்து நான் வந்து ஒரு 20, 25 வருஷமா நான் எல்லாரும் எனக்கு இப்ப 45 வயசு தான் சார் ஆகுது. சொந்த வீடு இல்ல சார். அதனால நிரந்தரமா ஒரு இடத்துல ஒரு வட்டத்துல என்னால இருந்து செயல்பட முடியல. என்ன இப்ப படிச்சிருக்கீங்க? இப்ப நான் மாதாவரத்துல இருக்கேன் சார். அண்ணன் மூர்த்தி அவருடைய மகன் கண்ணதாசன் மூலியமா இப்போ கட்சி தொண்டு செஞ்சுட்டு இருக்கேன் சார். எலெக்ஷன் டைம்ல எலெக்ஷன் பூத் ஒர்க் எல்லாம் போய் உட்கார்ந்து இருக்கேன் சார். எலெக்ஷன் இப்போ கவுன்சிலர் எலெக்ஷனுக்கு எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு அண்ணன் மூர்த்தி சார் டீம்ல ஏடிஎம் கேசிலும் விஆர்டி மாதவரத்துல இருக்கேன் சார். ஆனா என்ன தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்க? நான் வந்து பிபி அக்கௌண்டன்ட் தனியார் கம்பெனில தான் சார் வேலை பண்ணிட்டு இருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்க? பிபிஏ சார், பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கரஸ்பாண்டன்ஸ்ல படிச்சேன் சார் 97ல. நீங்க நல்ல அணுமின் நிலையத்தை பத்தி எல்லாம் ரொம்ப அழகா பேசுறீங்க. இல்ல சார், அணுமின் நிலையம் மட்டும் இல்ல சார், ஓவரால நிறைய விஷயம் இருக்கு சார். இப்ப நான் அதை எடுக்க ஆரம்பிச்சா 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகும் சார். நிறைய விஷயங்கள் கையில இருக்கு சார். இப்ப சொல்ல ஆரம்பிச்சா ஏகப்பட்டது இருக்கு சார். நம்ம வந்து பழைய சூழ்நிலைகள், பழைய நமக்கு ஒரு ஒத்துழைப்புகளை வச்சு நம்ம நாமினேட் பண்றோம். ஏன்னா நம்ம சைடு வாய்ஸா ஐயா நீங்க வந்து பார்லிமெண்ட்லனா வாய்ஸா பேசுவீங்க ஐயா. ஐயா எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்தவங்க நம்ம கனிமொழியும் சரி, ராஜா சரியும் சரி, அவங்களதான் நாமினேட் பண்றாங்க டிஎம்கே பார்ட்டிங்க. நம்ம ஆளுங்க வந்து நாமினேட் பண்ற அந்த கேண்டிடேட் எம்எல்ஏ கேண்டிடேட், எம்சி கேண்டிடேட், எம்பி கேண்டிடேட்ல இருந்து நம்ம செயற்குழுல உயர் மட்டத்துல இருக்கிறவங்க வந்து நல்லா ஒரு கணிக்கணும் ஐயா. இப்ப ஐயா மூர்த்தி இருக்கிறாரு, நான் வந்து சேவை செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறேன். நம்ம பார்ட்டி டெவலப் பண்ணணும். நான் இவ்வளவு விஷயங்களை நான் வந்து மக்கள் கிட்ட சொல்றதுக்கு ரெடியா இருக்கேன். ஆனா எனக்கு வழி தெரியல. கண்டிப்பாயா இப்போ எலெக்ஷன் டைம்லயே இப்போ நம்ம வந்து நம்ம ஸ்பீச் கொடுக்கறதும் நம்ம மக்கள் கிட்ட தெளிவுபடுத்துறது சரியாவே இல்லையா. என்ன கேட்டீங்கன்னா ஒரு 30% தான் அவங்களுக்கு வந்து இது பண்ண நம்ம பண்ண 100% ஒரு செயலாக்கங்களும் அவங்க மக்கள் கிட்ட எடுத்துரைக்க சொல்ல 100% சொல்லணும் ஐயா. ஆனா 100% மக்கள் கிட்ட சேரல. அதுதான் இப்போ வந்து டிஎம்கே வந்து சக்சஸ் ஸ்டோரி பாத்தீங்கன்னா நார்த்ல இருந்து யாரோ ஒரு கணிப்பு கணிச்சாரு, அந்த ஒரு சிஸ்டத்தை போடுறாரு, அவங்க சிஸ்டத்தை பிரகாரம் ஃபாலோ பண்றாங்க, இன்னைக்கு அச்சீவ் பண்ணன்றாங்க. இப்ப அந்த டீமே வந்து இப்போ காங்கிரஸுக்கும் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு இப்போ ப்ரிப்பேர் ஆகுறன்னு நியூஸ்ல நம்ம பாக்குறோம் ஐயா. அந்த மாதிரி நம்ம ஏடிஎம்கே பீரியட்ல இருக்கிற ஐயாவும் நம்ம தலைவருடைய நோக்கம் என்ன, இந்த கட்சி வந்து தேசிய லெவல்ல வளரணும். அதை வந்து அம்மாவை ஃபாலோ பண்ணி கர்நாடகா, ஆந்திரால எல்லாம் கட்சி கிளைகள் ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்ப நம்ம வந்து செயல்பட்டு முடியாத மாதிரி இருக்கு ஐயா. அதுக்கு வந்து என்னன்னா சில நிர்வாகத்துல வந்து ஐயா அண்ணன் ஓபிஎஸ் சாரும் சரிங்க, நம்ம அண்ணன் நம்ம இபிஎஸ் அண்ணனும் சரிங்க, அவங்களை எந்த ஒரு குறை சொல்றதுக்குமே இல்லையா. அவங்க வந்து சில தவறுகள் சில நேரங்கள்ல நடந்திருக்கலாம். அதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி தலைவர் நம்ம எம்ஜிஆர் தலைவரும் அம்மா ஜெயலலிதா அம்மா இருந்த பீரியட்ல என்ன பண்ணாங்க, நம்ம போடுற மக்களுக்கு போடுற எல்லா திட்டங்களும் முக்கியமான திட்டங்கள், தேவையான திட்டங்கள், அடிப்படை தேவைகளை நிவர்த்துற மாதிரி இந்த திட்டங்கள் அப்படி இப்போ வந்து தொடர்ந்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. ஆரம்பிச்சது யாரு? கூட்டணி வேணும்னு நினைக்கிறீங்களா, வேணாம்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா வேணும் ஐயா. ஐயா கண்டிப்பா வேணும் ஐயா. ஏன்னா அது வந்து ஒரு மத சார்பற்றது, மதத்தை வந்து அடிப்படையா வச்சிருக்கு. நானும் ஒரு இந்து மதத்தை சேர்ந்தவதான் ஐயா. ஆனா அவங்க வந்து பார்ஷியாலிட்டி பாக்குறது இல்ல. முஸ்லிம் வேற கிறிஸ்டின் வேறன்னு பாக்குறது இல்ல. இன்னைக்கு ஜம்மு காஷ்மீர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு கண்ட்ரோல்ல இருக்குன்னா உண்மையாலுமே மோடிஜி ஒரு நான் வந்து இந்து தான் ஐயா. நம்மள வந்து ஆன்மீகத்துல இருக்கிறேன். பிஜேபி அலையன்ஸ்ல வந்து அம்மாவும் இருக்க சொல்லவே ஆரம்பிச்ச அலையன்ஸ். அதுல வந்து எந்த ஒரு நம்மளுடைய அம்மா வந்து வேண்டாம்னாங்க பிஜேபி. கண்டிப்பா சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன். எனக்கு ஞாபகத்தை சொல்ல நம்ம அம்மாவே பிஎம் போஸ்டிங் நிக்க வைக்க இருந்தாங்க ஐயா. அம்மா புரட்சி தலைவி அம்மா இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு அந்த அம்மா வந்து அண்ணன் இந்திரா காந்திக்கு அதுக்கு அப்புறம் நம்ம வந்து நாடாளுக்கூடிய சட்ட ஒரு கட்சியா இருந்திருக்கு ஐயா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா இன்னைக்கு வந்து சில ராஜீவ்காந்தி ஐயா ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அதனால நம்ம காங்கிரஸ் பீரியடுக்கும் அண்ணா ஏடிஎம்க்கும் நமக்கு ஒரு சின்ன ஒரு பிளவுகள் வருது. இருந்தாலும் கொஞ்சம் தொடர்ச்சி அவங்களுடைய ராகுல் காந்தி கூட இருக்காங்க. இத வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த நேரத்துல டிஎம்கே காரங்க அலையன்ஸ் வந்து காங்கிரஸ்காரங்களை இப்படி இருக்காங்க. காங்கிரஸ் அலையன்ஸ் பரவாயில்லைன்னு நினைக்கிறீங்களா, பிஜேபி அலையன்ஸ் பரவாயில்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அம்மா காலம் மாதிரி 2014 மாதிரி மோடியா லேடியான்னு
நம்ம தனிச்சு நிக்கிறது பரவாயில்லையா? ஆமா, அப்ப அது நமக்கு தனித்து இருந்தாங்க ஐயா. இன்னைக்கு வந்து ஐயா அம்மா வந்து நம்ம புரட்சி தலைவர் அம்மாவும் சரிங்க, புரட்சி தலைவர் ஐயாவும் சரிங்க, இந்துக்கு வந்து விரோதமா எந்த செயலும் செய்து இல்ல. மெயின் ஐயா எந்த சொத்துக்களை அப்புறம் வந்து மற்றவங்க எல்லாம் ஓட்டு போட வேண்டாமா? போடணும் ஐயா, சமத்துவம் தான் சொல்றேன். நீங்க என்ன செய்யுங்கன்னா, சொல்லுங்க ஐயா. உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார்ல, ஆமா ஐயா, சேப்பாக்கம் தொகுதியில கண்டிப்பா ஐயா பிரச்சாரம் செஞ்சு டோர் டு டோர் ஸ்டாலின் அடுத்த எலெக்ஷன்ல அடிச்சு காலி பண்ற மாதிரி நீங்க தான் எனக்கு உறுதுணையா இருக்கணும். நான் வந்து பல விஷயங்கள்ல பல கண்ணோட்டங்கள்ல பல தகவல்களை வச்சு ரெடியா இருக்கேன் ஐயா. நீங்க சொல்றதுல சில விஷயங்கள் சரியா இருக்குது, சில விஷயங்கள் சரி இல்ல. அது நமக்கு உடம்பு, அது வந்து உங்க அனுபவத்தை வச்சு நீங்க சொல்றீங்க. அதுல நிறைய நீங்க திருத்த வேண்டியது நிறைய இருக்குது. கண்டிப்பா ஐயா. ஆனா நிகழ்வுகள் நிறைய இருந்திருக்கு ஐயா. ஐயா நிகழ்வுகள் வந்து நிறைய இருக்கு. அதாவது வைரத்துக்கு மேல தூசி படிஞ்சிருக்க மாதிரி நம்ம தொண்டர்கள் மனசுல வந்து அது மறைஞ்சிருக்கு. பல நிகழ்வுகளை வந்து ஞாபகப்படுத்தணும்னா நம்ம வந்து இன்னும் வந்து நம்மளுடைய ரூலிங் பார்ட்டி வரும் ஐயா. இது வந்து நம்ம அதாவது ஐயா தமிழர்களுக்கு வந்து தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல உலகம் ஃபுல்லா இருக்க தமிழருக்கும் நல்லது பேசுவோம். நீங்க நல்லா அந்த உதயநிதி ஸ்டாலின் தொகுதியில கவனம் செலுத்தி அந்த தொகுதியில உதயநிதி ஸ்டாலின் அடிச்சு காலி பண்ற மாதிரி ஜெயிக்கிற மாதிரி ரெடி பண்ணுங்க. நீங்க வந்து ஏடிஎம்கே கைப்பற்றுவன்றதை விட்டுட்டு நீங்க தனியாவே எம்ஜிஆர் பேர்ல ஒரு கட்சி ஆரம்பிச்சா நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுது. அதுதான் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம டிலே பண்ணு வச்சுங்க பாருங்க. இப்ப கேஜ்ரிவால் தான் ஒண்ணுமே இல்ல, டெல்லி தான் நாங்க, பஞ்சாப் வந்துருக்கு, அடுத்து குஜராத் சத்தீஸ்கர்ல நிக்க போறாரு. அதே மாதிரி இப்ப எனக்கு முன்னாடி பேசினவர் சொன்னாரு, இந்த மாதிரி சசிகலா அந்த காலத்திலேயே ஏடிஎம் இருந்தாங்க, தினகரன்லாம் இப்ப இல்ல. மன்னாருடைய ஃபேமிலியே வந்தது வந்து ஜெயலலிதா எம்ஜிஆர் காலமான பிறகு வந்து குடும்பத்துல பொந்தவங்க தான் அவங்க. அதுக்கு முன்னாடி அவங்க எல்லாம் இல்ல அரசியல். வீட்டோட வீட்டுக்கு ஜெயலலிதா அம்மாவுக்கு விசிடி கொடுத்தவங்க தான் அந்த அம்மா. படம் பாக்குறதா இங்கிலீஷ் மூவி எல்லாம் கொண்டு கொடுத்து பழக்கமானவங்க தான் அவங்க. அதனால அவங்க வந்து அவங்களுக்கு வந்து அரசியல்ல எனக்கு ஒன்றும் புரியல, அவங்க வந்து என்ன சாதிக்க போறாங்கன்னு ஒன்றும் புரியல. நம்ம ஓபிஎஸ் இபிஎஸ் சசிகலா டிடிக்கு எல்லாம் விட்டுருவோம், இவங்கெல்லாம் விட்டுடுவோம். நீங்க இறங்குங்க, ஏடிஎம்கே பிராக்கெட்ல எம்ஜிஆர் போடுங்க, முடிஞ்சு போச்சு வேலை, நம்ம ஜெயிக்கிறோம். நீங்க இறங்குங்க ப்ளீஸ். அதான் என்னோட வேண்டுகோள் தான். இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.